ஹாய் வியூஸ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு அரசியல் விளையாட்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஹெச்வினுக்கு டைரக்ஷனில் கேபின் ப்ரொடக்ஷனில் வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு தீர்ப்பு. நடிகர் விஜய் நடித்த முதல் திரைப்படம் நாளைய தீர்ப்பு. நம்ம விஜய்க்கு நாளைக்கு தீர்ப்பு அப்படின்னு சன் நியூஸில் நக்கலாக ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் விஷயம் என்னென்னாக்கா, பழைய நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸ் கட்சி பேஸ் பண்ணி ஆரம்பித்தார். பட் ஒரு வருஷத்துலேயே கட்சி இழுத்து முடிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் பல பேரில் கட்சி ஆரம்பித்தார், அதுவும் சோபிக்கலை. கே பாக்கியராஜ் அவருமே கட்சி ஆரம்பித்தார், அதுவும் சோபிக்கலை. மன்சூர் அலிகான் அவரும் கட்சி ஆரம்பித்தார், சோபிக்கலை. ரஜினிகாந்த் அப்போ வரேன் இப்போ வரேன்னு அரசியலுக்கு வரேன்னாரு. கடைசியில் அவர் மட்டும்தான் சாதுரியமாக ஒரு நல்ல முடிவு எடுத்தார். இவங்களுக்கு மத்தியில் நம்மளால் வாழ முடியாது, நமக்கு கீழே உள்ள தயாரிப்பாளர்கள்லாம் நஷ்டமடைவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக விட்டு விலகி நின்றார். இதுக்கப்புறம் கமலஹாசன் அவரும் அப்படி தான் திமுக எதிர்த்து அரசியல் ஆரம்பித்தார், டிவியெலாம் உடைச்சார். ஸோ அவருடைய படங்கள் விநியோகமாகணும், படம் நல்லா போகணும் அப்படின்னாக்க நாம் ஒருத்தட்ட போனால் தான் நம்ம படம் வியாபாரம் ஆகும் புரிஞ்சுக்கிட்டு அவர் திமுகவில் சரண்டாயிட்டார். ஸோ அந்த வகையில் தான் நடிகர் விஜயை தாக்குதல் பண்ணுறாங்க. ஒன்று எங்கள் பக்கம் வா, இல்லை அந்த பக்கம் வா, தனிச்சு நிற்காத அப்படிங்கிறது தான். இதுக்கடையில் நம்ம விஜயகாந்த் அவருமே அந்த நேரத்தில் தெளிவான முடிவு எடுத்தார். அதிமுகவோட நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரும் அந்த நேரத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட இருந்தார். அவர் சொன்ன வைக்கிறாங்க. அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஸோ அந்த வகையில் இந்த டைம் விஜய்க்கு நல்ல ஒரு சுச்சுவேஷன் கொடுக்க ஆள் இல்லை, அதுதான் உண்மை. அவரால் எதுவுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. நம்ம பிஜேபி உள்ள எதிர்த்து பேசிட்டோம், இப்போ போய் எப்படி அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுன்னு ஒரு பக்கம் யோசிப்பார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நடனாக்கா, நீ கட்சி அடமாக வச்சுரு என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்கள் பேர் கட்சி பேர் இப்படி சரத்குமார் கட்சியை பிஜேபியில் வச்சுட்டாரோ அதேமாதிரி என்னோடய கட்சியை நீ எங்கூட வச்சிரு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸோட பக்கம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக கூட போனோம்னாக்கா இவர் கோரிக்கை வைக்கிறார், 2 வருஷம் நீங்கள் செய்யல நான் செய்யும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை தனிதான் நடிகர் விஜய் வந்தாகணும், வழி இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், அவர் ஏதாவது ஒரு நேஷ்னல் பார்ட்டி கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் தொடர்ந்து அவர் அரசியலில் சோபிக்க முடியுங்கிறது எழுதப்படாத விதி.